40க்கு 40 வாங்கிட்டாங்க. இப்போ இல்லை, முன்னாடி 2022லேயே நீங்கள் ஒரு பேரணி மக்கள் எல்லாம் திரட்டி 40க்கு 40 திமுக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் தலைவராக இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் திரட்டி மக்களை கூட்டிகிட்டு போய் சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. அது மாலை முரசு பேப்பர்லேயும் வந்திருந்தது, அதை நாங்களும் பார்த்தோம். எப்படி அப்படி கரெக்டாக 40க்கு 40 திமுக தான் வருவாங்க அப்படின்னு அப்போவே சொன்னீங்க? 1000 பேசலாம். புதிதாக திராவிட கட்சிகள் என்ன செய்தது அப்படின்னு இந்த சீமான் போன்ற கோமல்லாம் பேசுவார்கள். 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றம் என்ன செய்தது என்று இழுத்து பேசுவார்கள். ஆனால் உண்மையில் இந்த 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட கட்சியில் குறிப்பாக திமுக என்கிற ஒரு கட்சி இல்லை என்று சொன்னால், இன்று நீங்கள் தைரியமாக ஒரு பெண்மணியாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நீங்கள் இந்த தளத்திலே அமர்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த வீரத்தையும் வேகத்தையும் கொண்டு வந்தது அந்த பெண் விடுதலைக்காக பேசப்பட்ட கருத்துக்கள் அத்துணையும் திமுக திகாவை சாரும். எத்தனை திமுக மீது எத்தனை பழிகள் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில போட்டாலும் கூட, திமுக மீது எத்தனை வன்மத்தை பரப்பினாலும் கூட, திமுக மீது வாரிசு அரசியலை சொல்லி சேர்த்துவாரி பூசினாலும் கூட, தமிழ்நாட்டு மக்கள் திமுக தான் நம்புகிறார்களே. பேசினார்கள். அதாவது திருமணம் எல்லாம் கலைஞர் பெயரா, மக்கள் ஏற்க மாட்டார்கள், மக்கள் ரசிக்கல ருசிக்கல, ஆஹா ஓஹோ என்று எத்தனையோ வன்மத்தை பரப்பினார்கள். இதற்கு முன்பாக இருந்த அத்தனை முதலமைச்சர்களுக்கும் எத்தனை நினைவாலயங்களை கட்டி அழகு பார்த்தார் ஐயா கலைஞர் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துருச்சு. 40க்கு 40 வாங்கிட்டாங்க. இப்போ இல்லை, முன்னாடி 2022லேயே நீங்கள் ஒரு பேரணி மக்கள் எல்லாம் திரட்டி 40க்கு 40 திமுக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் தலைவராக இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் திரட்டி மக்களை கூட்டிகிட்டு போய் சில விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க. அது மாலை முரசு பேப்பர்லேயும் வந்திருந்தது, அதை நாங்களும் பார்த்தோம். எப்படி அப்படி கரெக்டாக 40க்கு 40 திமுக தான் வருவாங்க அப்படின்னு அப்போவே சொன்னீங்க? அதாவது மேடம், இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை தவிர்த்து வேற எவராலும் முடியாது என்பது தெல்ல தெளிவாக எனக்கு தெரியும். காரணம், 1000 பேசலாம். புதிதாக திராவிட கட்சிகள் என்ன செய்தது அப்படின்னு இந்த சீமான் போன்ற கோமல்லாம் பேசுவார்கள். 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றம் என்ன செய்தது என்று இழுத்து பேசுவார்கள். ஆனால் உண்மையில் இந்த 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட கட்சியில் குறிப்பாக திமுக என்கிற ஒரு கட்சி இல்லை என்று சொன்னால், இன்று நீங்கள் தைரியமாக ஒரு பெண்மணியாக கால் மேல் கால் போட்டு கொண்டு நீங்கள் இந்த தளத்திலே அமர்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த வீரத்தையும் வேகத்தையும் கொண்டு வந்தது அந்த பெண் விடுதலைக்காக பேசப்பட்ட கருத்துக்கள் அத்துணையும் திமுக திகாவை சாரும். அந்த வகையிலே திமுக தலைமை பீடமாக இப்போது இருக்கிறது. அது 40க்கு 40 இடத்துல திமுக வந்துட்டாங்க. வெளியே என்ன பேசிக்கிறாங்க? எத்தனை திமுக மீது எத்தனை பழிகள் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே போட்டாலும் கூட, திமுக மீது எத்தனை வன்மத்தை பரப்பினாலும் கூட, திமுக மீது வாரிசு அரசியலை சொல்லி சேர்த்துவாரி பூசினாலும் கூட, தமிழ்நாட்டு மக்கள் திமுக தான் நம்புகிறார்களே என்று ஆதங்கமாக, அகங்காரமாக, கோபமாக, காழ்ப்புணர்ச்சியோடு இந்த பாஜக சங்கிகள், அதிமுக போன்றவர்கள், நாத்தக போன்ற கேடுகட்ட கோமாளி கட்சிகள் எல்லாம் நேற்று இரவிலிருந்து தூங்காமல் இப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. எப்படிடா வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சில பேர் இப்படிடா வந்தாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்காம இருக்காது. ஒரு பக்கம் பிளஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் மைனஸ் இருக்கும். எப்படி 40க்கு 40 வந்தாங்க, ஒரு இடத்துல கூட மற்றவங்க எல்லாம் வரல, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தை. அது எப்படி என்று சொன்னால், எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மக்கள் மத்தியிலே சென்று போய் வாக்குகளை கேட்டார். மக்கள் மத்தியிலே சென்று பல சேவைகளை செய்திருக்கிறார். இந்த கோமாளில் வெறும் காணொலியில வைத்துக் கொண்டு, இணையதளத்தை வைத்துக் கொண்டு அதிலே பேசுவது, மக்களை நாடுவதில்லை. மக்களை நாடினாலும் கூட ஒரு 3 ரூபாய்க்கு பார்லேஜி பிஸ்கட்டை வைத்துக் கொண்டு நானே கொண்டு போய் சேவை செய்திருக்கிறேன் என்று, அதை கொடுத்தது 3 ரூபாய் என்று சொன்னால் 300 இணையதளத்தில் பரப்புவது மக்கள் எப்படி இருப்பார்கள்? இல்ல, எல்லாருமே சோசியல் மீடியால பரப்புற வேலையில தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் இன்னுமே திமுகவை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அப்புறமும் ஆதரவு கொடுப்பார்கள். இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை இந்தியா முழுவதும் தலைநிமிர செய்ய வேண்டும் என்று சொன்னால், திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாபெரும் வெற்றிக்கணி கொடுத்தால் தான் முடியும் என்று தமிழ்நாட்டு மக்களும், குறிப்பாக புதுச்சேரி சார்ந்த மக்களும் ஆணித்தரமாக நம்புகிறார்கள். அதிலும் திமுக தலைவர் தமிழகத்தோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆணித்தரமாக நம்புகிறார்கள். அப்போ மக்கள் இந்த தேர்தல் ரிசல்ட் மூலமா எல்லாரும் நாங்க திமுக பின்னாடி தான் இருக்கோம், திமுக தான் ஆதரவு கொடுப்போம், இதுக்கப்புறம் திமுகவோட தான் இருப்போங்கிறத நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. நிச்சயமாக. இதில் வேற உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்குங்களா? மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்க.
ஆகவே எத்தனை வன்மம், எவ்வளவு கேவலமான காழ்ப்புணர்ச்சிகள், திமுக மதி எத்தனை கட்டமைப்புகள் அத்தனையும் தவிடு போடாக்கி மக்கள் சக்தி மகத்தான சக்தி என்று நிரூபணம் செய்யக்கூடிய வகையிலே தான் இந்த வெற்றி 40 நமதே என்கிற இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கிறது. நாடும் நமதே 40 நமதே, ஏன் அதை விடுறீங்க? சேர்த்து சொல்லுங்க. நாடும் நமதே 40 நமதே அவங்க நிரூபிச்சுட்டாங்க. நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு பெண்கள் எல்லாம் ஏமாத்திட்டாங்க, எல்லாருக்குமே கொடுக்கல. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் போய் சேரல. ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க, அது சரியா இல்ல. ஃப்ரீ பஸ் சில இடங்கள்ல சரியா இல்ல, போக்குவரத்து துறை சரியில்லை, ரோடு சரியில்லை, மலையில மக்களை பார்க்கல, மலைக்கு போய் சேரல. வேலை வாய்ப்பு நாங்க அந்த வேலை வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. திமுக மக்களுக்கு எதுவுமே செய்யல, திமுக மேல மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து வந்த ரிசல்ட் அப்படியே எல்லாத்தையுமே தலைகீழ். இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அத்தனும் எதிர்க்கட்சிகள் திமுக செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி எந்த அளவிற்கு வன்மத்தை பரப்ப முடியுமா சேர்த்து வாரி பூசும் திமுக அத்தனை செய்தார்கள். ஆனால் இந்த 1000 ரூபாய் வாங்கி கொண்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், குடும்ப தலைவிகள் எந்த அளவுக்கு பயன்பெறுகிறார் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த கிராமப்புற எம்குல பெண்களிடம் வைத்த தொடர்பு கட்டளை அடிப்பார்கள் எதிர்க்கட்சிகளை. இலவச பேருந்து பயணிக்கக்கூடிய எம்குல பெண்கள் அந்த பயண தொகை என்பது மிச்சமாகிற போது எந்த அளவுக்கு அவர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது, ஒரு சிறிய உதவியாக இருக்கிறது சொல்லி நேர்மையாக சொல்லக்கூடிய அந்த பெண்களை கேட்டால் தெரியும், அவர்கள் செருப்பாலே அடிப்பார்கள். ஆகவே நல்ல திட்டங்கள் இவர்களுக்கு பெண்கள் முன்னேறக்கூடாது. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கும் சரி, பேருந்து நிலையம் கிளம்பாக்கத்தில் இருக்க பேருந்து நிலையத்துக்கும் சரி, கலைஞர் பேரை வச்சதுக்கு நிறைய எதிர்ப்புகள். எப்படி கலைஞர் பேரை வைக்கலாம், எப்படி கலைஞர் கருணாநிதி பேரை வைக்கலாம், யாரோட பணத்துல பேரை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் நிறைய போச்சு. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பேசினார்கள். அதாவது திருமணம் எல்லாம் கலைஞர் பெயரா, மக்கள் ஏற்க மாட்டார்கள், மக்கள் ருசிக்கல ஆஹா ஓஹோ என்று எத்தனையோ வன்மத்தை பரப்பினார்கள். இதற்கு முன்பாக இருந்த அத்தனை முதலமைச்சர்களுக்கும் எத்தனை நினைவாலயங்களை கட்டி அழகு பார்த்தார் ஐயா கலைஞர் அவர்கள். எத்தனை முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சிலைகளை வைத்து அழகு பார்த்தார் ஐயா கலைஞர் அவர்கள். ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தாலும் கூட அந்த மாநிலத்திலே அவர் பெயரிலே அம்பேத்கர் என்கிற பெயரிலே கல்லூரி திறக்காத போது தமிழகத்தில் திறந்த காட்டிய வரலாற்றை சாதனை படுத்தார் ஐயா கலைஞர் அவர்கள். அப்பேற்பட்ட கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்பதோ அல்லது நினைவாலயம் கட்டுவதோ அல்லது ஒரு நினைவு பெயர்களை வைப்பதோ அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத கோமாளி கூட்டங்கள் எத்தனை வன்மத்தை பறிப்பினார். அத்தனையும் தமிழ்நாட்டு மக்கள் கலைஞர் அவர்கள் பின்னாலும், திமுக தலைமையுடைய பின்னாலும், குறிப்பாக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருடைய பின்னாலும், சின்னவருடைய பின்னால் நாங்கள் இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீர்கள் என்று ஆணித்தரம் அடித்து சொல்லியது அந்த 40 தொகுதிகளின் வெற்றி மறுக்க முடியுமா? ஆகவே இந்த நரி கூட்டங்கள் எத்தனை ஊழியிட்டாலும் கூட வெற்றி கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று மீண்டும் மீண்டும் வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல்லாக இதை நிரூபணம் செய்திருக்கிறார் தளபதி அவர்கள். ஆக இனிவரும் காலங்களில் இவர்கள் எத்தனை சேற்றுவாரி பூசினாலும், வாரிசு அரசியல் என்று கொச்சப்படுத்தி பேசினாலும், சின்ன அவர்கள் மீது சேற்றுவாரி பூசினாலும் கூட ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் ரசிக்க மாட்டார்கள். திமுக தோழமை கட்சியில் மட்டுமே வாய்ப்பளிப்பார்கள். திருப்பி இன்னொரு பேச்சும் பேசினாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பரப்புரை பிரச்சாரம் பண்ணும்போது ஏதோ பேசும்போது அவர் சில விஷயங்கள் நார்மலா பேசும்போது அதையுமே பெருசா இவருக்கு பேசவே தெரியல, இவர் பேச தகுதியே இல்லை, மக்கள்கிட்ட டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காரு, கொச்சையா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இப்ப அவங்க பிரச்சாரம் பண்ணி 40க்கு 40 அப்படின்னு வந்த இடத்துல வந்திருக்காங்க. 40-40 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தனது வீட்டில் ஒரு பிள்ளையாகத்தான் பார்க்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டோட இளைஞருடைய முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். இளைஞர் வழிகாட்டியாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறார்கள். இவர்கள் அவருடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சிகள் எத்தனையோ சேர்த்து வாரி பூச்சினார்கள். தமிழ்நாடு புதுச்சேரியில் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு இரவு பகல் பார்க்காம வேறு தனி சின்ன மக்களுக்காக குரல் கொடுத்து பிரதிபலியை பார்க்கத்தான் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு எடுப்பட்டதன் காரணமாகத்தான் கூடுதலாக சொல்கிறேன். 40 தொகுதி சாத்தியப்படுவது இது ஒரு காரணம். இது மட்டும் தான் காரணம் சொல்லவில்லை. ஆனா உதயநிதி ஸ்டாலினோட பிரச்சாரம் ஒரு காரணம் தான் சொல்ல வர்றது. அவர் துணை முதல்வர்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சில கூட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோமாளி சொன்னார், நாங்கள் அப்போது சொல்லுகிறோமே துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும், ஏன் இன்னும் கொடுக்கவில்லை என்றாங்க திமுக தலைமைக்கே கடிதம் எழுதி இருக்கிறோமே. ஓகே, இதுக்கப்புறம் அது ஏதாவது நடக்க சாத்தியம் இருக்கு? இதுக்கு பிறகு கொடுக்க வேண்டும். இதுவே காலதாமதம் தான். இனி ஒரு நிமிடம் கூட காலதாமதம் செய்யாமல் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லுகிறேன். அண்ணன் தளபதி அவர்கள் உடனுக்குடன் மாவட்ட செயலாளர் கூட்டி செயற்கை பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் பதவியை உடனே ஆக்க வேண்டும் என்று தாய்மான வேண்டுகோள் இதன் வாயிலாக வைக்கிறேன். இதுல தவறு இருக்கிறது.
தமிழ்நாட்டு மக்கள் இல்ல அவர் வரக்கூடாது, அவருக்கு என்ன தெரியும்ப்பா, அவர் எழுதி கொடுக்கறதா படிப்பாரு. எதுவுமே தெரியாத சொல்லக்கூடிய இந்த கோமாளி கூட்டங்கள் மத்தியிலே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு அனைத்தும் தெரியும் என்று நிரூபணம் செய்திருக்கிறார்களே. கண்டிப்பா 2019 இருந்து 2021 இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சூறாவளி பிரச்சாரத்தை தான் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரணம் என்று மறுக்க முடியுமா? அப்புறம் மக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கத்தானே செய்கிறார்கள். அதோட வெற்றியின் வெளிப்பாடு தானே இல்ல 40 தொகுதியுடைய வெற்றி. இதோட வேற என்ன தகுதி வேண்டாம் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு? சரி, இதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அவர் துணை முதல்வராக வரதை எங்களால ஏத்துக்க முடியாது. அவர் எப்படி வரலாம்? அவரோட பெரிய ஆட்கள் எல்லாம் கட்சியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர். அது ஆடு நனைகிறது ஓன அழுகிறது என்ற பழமை கேட்டார். அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் ஏற்கிறார், எங்களுக்கு போன தோழமை கட்சிகள் நாங்கள் ஏற்கிறோம். உங்களுக்கு என்னையா பிரச்சனை? உங்கள் கட்சி ஒவ்வொரு கூடாரமும் ஒவ்வொன்றா பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது. அதே போய் பாருங்கள். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி திமுக கட்சி. அதை பற்றி கேலியும் கிண்டலும் பேசுவதற்கோ அதை குறித்து மதிப்பிடுவதற்கோ துணை முதலமைச்சர் பதவி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு தகுதி இல்லை. மக்களுக்கு தகுதி இருக்கிறது. அந்த மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், மக்கள் நாங்கள் பதில் சொல்லி இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டார்கள். 40 தொகுதியில் வெற்றி வாய்ப்பா கொடுத்து விட்டார்கள். இதோட வேற என்ன பரிசு வேண்டும் எங்களுக்கு? இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும் பாக்குறேன் நினைக்கிறேன். நிச்சயமாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை, அதாவது கிட்டத்தட்ட 80% வாக்குகளை பெற்று 80% சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மாபெரும் பெரிய ஆட்சியாக தனி பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஆட்சி அமரும் தமிழகத்திலே. கண்டிப்பா உங்களோட ஆசை நிறைவேறட்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிங்க.